أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நபிமார்களும் நல்லவர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக, தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக செய்த துவாக்களை பற்றி சொல்லுவார். பொதுவாக துவா செய்யக்கூடிய நேரம் குறைவு மக்களிடத்திலே என்கிற போது தங்களுடைய பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்குவது என்பது மிகவும் அரிதாகி விடுகிறது. ஒரு இயந்திர உலகம், காலையிலிருந்து மாலை வரையிலும் இரவு வரையிலும் இயங்கிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்காக எவ்வளோ நேரம் கொடுக்கிறோம், அவர்களிடத்தில் எவ்வளோ நேரம் உட்கார்ந்து பேசுகிறோம், அவர்களிடத்தில் எந்த அளவுக்கு நம்முடைய அன்பை பரிமாறிக்கொள்கிறோம், அவர்களுக்காக நாம் எந்த அளவுக்கு துவா செய்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த பொறுப்புகளை போன்று இந்த உலகத்திலே வேறு யாருக்கும் பொறுப்புகள் கிடையாது. அவ்வளவு பெரிய பொறுப்புகளை வைத்திருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூட ஹதீஸிலே வருகிறது, எப்பொழுது பயணத்திலிருந்து திரும்பி வருவார்களோ முதலாவதாக இல்லா பத அபிஹா ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு தான் போவாங்க. முதல்ல ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தங்களுடைய மகளுடைய வீட்டுக்கு போய் மகளை விசாரித்து விட்டுத்தான் அடுத்த வேலை பார்ப்பார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட எல்லா பொறுப்புகளையும் வைத்திருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்கினார்கள். சிறிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வயது கொண்ட பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக நேரம் ஒதுக்கினார்கள். பிள்ளைகள் நம்முடைய அன்பை எதிர்பார்க்கிறார்கள். நம்மிடத்திலிருந்து அன்பை எதிர்பார்க்கும் பொழுது அந்த அன்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால், அந்த அன்பு வேறு எங்கிருந்தாவது கிடைத்தால் அந்த பக்கம் போய்விடுகிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட்டும் கை நழுவி போகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முதலாவது காரணம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாமத்தான் இருக்கும். எனவே அவர்களிடத்திலே விஷயத்திலே கவனத்தில் வைக்க வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று அவர்களுக்காக அதிகமாக துவாவும் செய்ய வேண்டும். நம்முடைய துவாவிலே ஒரு பகுதியை நம்முடைய பிள்ளைகளுக்காக துவா செய்த சம்பவத்தை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்வான் குர்ஆனில். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا وَاجْنُبْنِي وَبَنِيَّ أَن نَّعْبُدَ الْأَصْنَامَ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷாம் தேசத்தை விட்டு மக்காவிற்கு வருகிறார்கள். காபத்துல்லா இருக்கக்கூடிய இடம் ஒரு வனாந்தரமாக இருந்தது. அங்கே மக்களுடைய நடமாட்டமும் இல்லை, எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. அந்த சமயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சிறு குழந்தையாக இருந்தார்கள். மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே விட்டு செல்கிறார்கள். செல்லும் பொழுது அவர்களுக்காக துவா செஞ்சாங்க, அந்த ஊருக்காகவே துவா செய்தார்கள். ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமீனா, யா அல்லாஹ் இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக ஆக்கும் துவா செஞ்சாங்க. ஏனென்றால் என்னுடைய குடும்பம் இங்கே வசிக்கிறார்கள், பிறகு அவர்கள் பல்கி பெருகுவார்கள், இந்த ஊர் எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்பு இருக்க வேண்டும். ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமீனா, யா அல்லாஹ் இந்த ஊரை பாதுகாப்பானதாக ஆக்கும். அதற்கடுத்து துவா செஞ்சாங்க, வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணங்குவதை விட்டும் பாதுகாக்கிறது. சிலை வணங்குவதை விட்டும், சிறுக்கு செய்வதை விட்டும், இணை வைப்பதை விட்டும் என்னையும் பாதுகாத்துவிடு, என்னுடைய பிள்ளைகளையும் பாதுகாத்துவிடு என்று துவா செய்தார்கள். இது ஒரு ஆச்சரியமான அரிதான துவாவாக இருக்கலாம். ஒரு நபி எப்படி துவா செய்ய முடியும்? ஒரு நபி, அவர்கள் தௌஹீதை போதிக்கக்கூடியவர்கள், இந்த உலகத்திற்கு ஏகத்துவத்தை பிரகடனப்படுத்திய முக்கியமான நபிமார்களில் ஒருவர் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் அவர்களும் துவா செய்கிறார்கள், நாங்கள் சிலை வணக்கத்திற்கு போய்விடக்கூடாது, எங்களுடைய பிள்ளைகள் சிலை வணக்கத்திற்கு போய்விடக்கூடாது. அப்படியானால் முதலாவதாக பிள்ளைகளுடைய அக்லாக்குக்காக துவா செய்ய வேண்டும். நாம் பிள்ளைகளுக்காக துவா செய்வது என்று சொன்னால் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக, படிப்பு விஷயத்திலே, வேலை விஷயத்திலே, சம்பாத்தியம் விஷயத்திலே, உடல்நலம் விஷயத்திலே நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எல்லாவற்றுக்காகவும் துவா செய்ய வேண்டும். ஆனால் எல்லாவற்றையும் விட முதலாவதாக அவர்களுடைய தீனுக்காக, அவர்களுடைய ஈமானுக்காக, அவர்களுடைய அக்லாக்குக்காக, அவர்களுடைய நற்குணத்திற்காக துவா செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதுதான் செய்து காட்டினார்கள். என்னுடைய பிள்ளைகள் சிலை வணக்கத்திற்கு போய்விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலை வணக்கத்தினுடைய தீங்குகளை பற்றி நன்கு அறிந்திருந்தார்கள்.
மக்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அதை எதிர்த்ததற்காகவே நெருப்பிலை தூக்கி போட்டார்கள் மக்கள். அந்த அளவுக்கு அதனுடைய கொடுமையை பற்றியும் தங்களுடைய வீட்டிலேயே சிலை செய்து விற்கக்கூடிய ஒரு நபரை பெற்றுக் கொண்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் ஆசர் என்கிற தன்னுடைய தந்தை சிலை வணக்கத்தில் இருந்தார், சிலைகளை செய்து விற்றுக் கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட அதனுடைய இந்த கொள்கையுடைய தீங்கை பற்றி நன்கு உணர்ந்திருந்தார்கள். எனவேதான் அவர்கள் துவா செய்தார்கள், அப்படிப்பட்ட தீங்கான காரியத்திற்கு என்னுடைய பிள்ளைகள் போய்விடக்கூடாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலை வணக்கத்தை விட்டு முதலாவதாக பாதுகாப்புக்காக என்று துவா செஞ்சாங்க. ரஷ்யாவிலே ஒரு காலத்தில் ரஷ்ய புரட்சி ஏற்பட்டது. அப்பொழுது கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்தது. கம்யூனிசம் என்பது ஒரு கடவுள் மறுப்பு கொள்கை. கடவுளை மறுத்தார்கள் என்பது மட்டுமல்ல, முஸ்லிம்களையும் கூட அவர்களுடைய மதத்தை விட்டு வெளியேறுவதற்கான எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தினார்கள். அந்த சமயத்திலே பலரும் தங்களுடைய ஈமானுக்காக போராடினார்கள். ஒரு பெண்மணியை பற்றி வருகிறது. அவர்களுடைய சுமர் வயதாக இருக்கும் பொழுது 20 வயதாக இருக்கக்கூடிய காலத்திலே தன்னுடைய ஈமானையும் பாதுகாத்துக் கொண்டார். நாட்டில் இருக்கக்கூடிய பல பெண்கள் ஆண்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டிய முயற்சியும் செய்தார், போராடவும் செய்தார். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை பற்றி வருகிறது. அவர்கள் 90 வயதை அடையும் பொழுது ஒரு நல்லவர் பெரியவர் போய் சந்திக்கும் பொழுது அவர்கள் வேண்டிக் கொண்ட ஒரே ஒரு துவா, ஈமான் சலாமத்தாக இருக்க துவா செய்யும். அவர்கள் ஈமானுடைய அருமையை புரிந்திருந்தார்கள். ஒரு நேரம் மக்கள் எல்லாம் ஈமானை விட்டும் போய்கொண்டிருக்கிறார்கள் என்கிற பொழுது மக்கள் ஈமானை விட்டும் விலகுவது எவ்வளவு பெரிய கொடுமையானது என்பதை புரிந்ததன் காரணமாக 90 வயதிலும் கூட என்ன துவாவுக்காக வேண்டினார்கள், எங்களுடைய ஈமானுடைய சலாமத்துக்காக துவா செய்யுங்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பாக்கியம் அது. முதலாவது நம்முடைய பிள்ளைகளுடைய தீனுக்காக, ஈமானுக்காக, அவர்களுடைய அக்லாக் நற்குணத்திற்காக துவா செய்ய வேண்டும். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படியும் துவா செஞ்சாங்க, ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரிய்யதி பிவாதின் கைரி தி ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளை நான் வாழ வைக்கிறேன். எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? விவசாயத்திற்கு தகுதி இல்லாத ஒரு பூமி, ஒரு வனாந்தரத்தில் விட்டு செல்கிறேன். தண்ணீரும் இல்லை, மக்கள் வாழையும் இல்லை, ஆனாலும் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் விட்டு செல்கிறேன். அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக. அதே சமயத்திலே எப்படி சாப்பிடுவார்கள், எப்படி பாதுகாப்பாக இருப்பார்கள், அதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. மக்கள் யாருமே இன்னைக்கு இல்லை, ஆனாலும் நீ மக்களை இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். மக்களுடைய உள்ளங்கள் இந்த பூமியை நோக்கி நாட வேண்டும். மக்கள் எல்லாம் இந்த பூமியை நோக்கி வர வேண்டும். வர்சுக்குஹும் மினஸ் ஸமராத், அவர்களுக்கு எல்லா வகையான பழங்களையும் உணவு வகைகளையும் வழங்குவாயாக. என்னிடத்தில் எந்த உணவும் இல்லை, கொஞ்சம் பேரித்தம்பளம் தண்ணீர், அதை தான் விட்டு சென்றார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்திலே துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பொருளாதாரத்தை கொடு, நல்ல உணவை கொடு, அவர்களுக்கு பாதுகாப்பை கொடு. அல்லாஹ் அந்த துஆவை எப்படி ஏற்றுக்கொண்டான்? இன்னைக்கு மக்கள் எல்லாம் காபத்துல்லாவை நோக்கி செல்கிறார்கள். காபத்துல்லாவிலே, மக்கத்துல் முக்கர்ரமாவிலே கிடைக்காத உணவு கிடையாது என்கிற அளவுக்கு அல்லாஹ் உலகம் பூராவும் இருந்து அங்கு கொண்டு போய் அந்த சந்தையிலே கொண்டு போய் கொட்டி வைத்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சந்ததிகளுக்காக, தங்களுடைய பிள்ளைகளுக்காக துஆ செய்தார்கள். அதனுடைய பரக்கத்தை பார்த்தார்கள். எனவே பிள்ளைகளுக்காக துஆ செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் குறிப்பாக இந்த காலத்திலே வழிகேட்டிலே செல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய நிலை மோசமாவதை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், 40 வயதை அடைந்து விட்டால் அவர் செய்ய வேண்டிய துஆ, வபலக 40 சனதன் قال رب اوزعني ان اشكر نعمتك التي انعمت علي وعلى والدي وان اعمل صالحا ترضاه واصلح لي في ذريتي. 40 வயதை அடைந்து விட்டால் துஆ செய்வார், யா அல்லாஹ், நீ எனக்கு என்னென்ன நியாமத்துகளை கொடுத்திருக்கிறாயோ அதற்கெல்லாம், நீ என்னுடைய பெற்றோர்களுக்கு என்ன நியாமத்தை கொடுத்திருக்கிறாயோ அதற்கெல்லாம் நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. நீ விரும்புகிற அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை கொடுப்பாயாக. அதோடு இப்படியும் துஆ செய்வார்கள், வாஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரிய்யதி, என்னுடைய சந்ததிகளுக்கு நல்ல இஸ்லாஹை கொடு, சீர்திருத்தத்தை கொடு, நல்ல குணத்தை கொடு. இப்படி 40 வயதாகிவிட்டால் தன்னுடைய பெற்றோர்களுக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நிலை நம்முடைய பிள்ளைகள், அவர்கள் பின்னால் எப்படி வர வேண்டும். பல சமயங்களில் பிள்ளைகள் நம்முடைய சொல்லை கேட்க மாட்டார்கள். அவர்கள் தவறான வழியில் சென்று வரலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் துஆ செய்வது நம்முடைய பொறுப்பு. சுலைம் இப்னு அய்யூப் ராசி அவர்களை பற்றி வருகிறது. அவர்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது தங்களுடைய ஊருக்கு ஒரு பெரிய ஷேக் வந்திருந்தார், குர்ஆனை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு உஸ்தாத்.
சுலைமும் சென்றார்கள். எனக்கு குர்ஆனை படித்துக் கொடுங்கள், நான் குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவங்க சொன்னாங்க, நீங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்களை பார்க்கலாம். நான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத ஆரம்பித்தேன். அது எனக்கு ஒழுங்காக வரவில்லை. என்னுடைய வாயில் இருந்த சிக்கலின் காரணமாக அதனுடைய உச்சரிப்புகள் எனக்கு ஒழுங்காக வரவில்லை. ஷேக் சொன்னார், என்னப்பா நீ ஒழுங்கா ஓத மாட்டேங்கிறீங்க சொல்லிட்டு கேட்டாரு. ஹல்லக்கமின் உம்மின், உங்களுக்கு தாயார் இருக்கிறாரான்னு கேட்டாங்க. ஆமா தாயார் இருக்கிறான்னு சொன்னாங்க. போய் சொல்லுங்க, அவங்களுக்கு போய் துவா செய்ய சொல்லுங்க. அவங்களுடைய துவாவின் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய பாடம், உங்களுடைய குர்ஆனுடைய பாடம் சிறப்பாக அமையும் என்று சொன்னார்கள். அதே போன்று போய் சொன்னார்கள், தாயாரும் துவா செஞ்சார்கள். தாயார் பிள்ளைக்காக செய்த துவாவின் காரணமாக அவர்கள் குர்ஆனை மட்டும் மனப்பாடம் செய்யவில்லை, இக்காலத்திலே ஒரு பெரிய இமாமாக மாறினார்கள். மக்களுக்கு மத்தியிலே எல்லா வகையான கருத்துக்களையும் அவர்களுக்கு எடுத்து சொல்லி, மார்க்கத்தை விளக்கம் சொல்லி, மார்க்கத்தை பற்றி விளக்கி விவாதம் செய்யக்கூடிய அளவுக்கு திறனை பெற்றார்கள். ஒரு மஜ்லிஸிலே அவர்கள் விவாதம் செய்கிறார்கள். அவர்களுடைய விவாதத்தை பார்த்து, அவருடைய மார்க்க விளக்கத்தை பார்த்து ஆரம்பத்திலே படித்து கொடுத்தாரே அந்த ஷேக், அதாவது குர்ஆனை மனப்பாடம் செய்து கொடுத்தாரே, அவரும் அங்கு இருந்தார். பார்த்தார்கள், இவ்வளவு பெரிய திறமை எப்படி பெற்றுக்கொண்டார் என்று ஆச்சரியப்படும் பொழுது, எப்படிப்பா உனக்கு இவ்வளவு பெரிய திறமை, எங்களுக்கெல்லாம் அப்படி வருவதில்லை என்று கேட்கும் பொழுது சுலைம் சொன்னார்களாம், உங்களுக்கு தாயார் இருக்கிறாரா என்று கேட்டார். உங்களுக்கு எங்க அந்த வயசுல தாயார் இருக்க போறாங்க? தாயார் இருந்தால் உங்க தாயாரிடத்தில் துவா செய்ய சொல்லுங்க, இதே திறமை வரும். ஏனென்றால் நீங்கள் எனக்கு சொன்ன விஷயம், தாயாரிடத்தில் துவா செய்ய சொன்னீர்கள். என்னுடைய தாயார் எல்லா வகையிலும் எனக்கு உதவி செய்து துவா செஞ்சாங்க. அல்லாஹ் இவ்வளவு பெரிய திறமையை கொடுத்தான் என்று. எனவே பெற்றோருடைய துவாவுக்கு மிகப்பெரிய பவர் இருக்கிறது. அதிலே நாம் யாரையும் திருத்த முடியாது என்கிற பொழுது நாம் தண்ணி திருத்தி விட்டக்கூடாது. இவன் ஒத்து வர மாட்டான், நம்ம பேச்சை கேட்க மாட்டான், இவன் கதை அவ்வளவுதான் அப்படின்னு விட்டக்கூடாது. எந்த நிலையிலும் மனம் எந்த வகையிலும் பலகீனப்பட்டு போகாமல் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். உபைர் இப்னு அய்யாப் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய மகனை ரொம்ப தர்பியா செஞ்சாங்க. எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க, திருந்துற மாதிரி இல்லை. அல்லாஹ்விடத்திலே முறையிட்டாங்க. எவ்வளவோ முயற்சி, அதுக்காக வேண்டி தண்ணி தெளிச்சு வேண்டி நான் தொலைகிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மளால் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டும். முடியாத பட்சத்தில் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். உபைர் இப்னு அய்யாப் பெரிய மகான், தன்னுடைய பிள்ளையை வளர்க்க முடியல. யா அல்லாஹ் ரப்பி இன்னி கத் இஜ்தஹத்து ஃபீ தர்பியத்தி அலி, என்னுடைய மகன் அலியுடைய தர்பியத்தை செய்ய ரொம்ப நான் முயற்சி செஞ்சுட்டேன். பலம் அப்து என்னால முடியல. ஃபரப்பிஹி அன்தலி, நீயே எனக்காக தர்பியத் செய்யுங்கள், நீயே எனக்காக என் பிள்ளைக்கு தர்பியத்தை, அவருக்கு நல்ல புத்தியை கொடு, அவரை நல்ல விதமாக கொண்டு வந்து சேர் என்று ஒவ்வொரு நாளும் உபைர் இப்னு அய்யாப் தன்னுடைய மகன் திருந்தவில்லையே என்ற அக்கறைப்பட்டு கவலைப்பட்டு துஆ செஞ்சாங்க. அந்த துஆவினுடைய பிரதிபலன் என்ன ஆனது தெரியுமா? உபைர் இப்னு அய்யாபை விடவும் சிறந்தவராக ஆயிட்டார். அப்துல்லா இப்னு முபாரக் சொல்லுவாங்க, கைருன் நாஸ் உபைர் இப்னு அய்யாப், மக்களிலேயே ஆகச் சிறந்தவர் உபைர் இப்னு அய்யாப் தான். வ கைரும் மின்ஹு இப்னுஹு அலி, அவரை விடவும் சிறந்தவர் அவருடைய மகன் அலி என்று சொல்வார்கள். தந்தையினுடைய துஆவினுடைய விளைவு, அதனுடைய பாக்கியம் இவ்வளவு பெரிய ஒரு நல்ல நிலையை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று சொன்னால், பிள்ளைகளுக்காக துஆவிலே நேரம் ஒதுக்க வேண்டும். அவர்களுடைய எல்லா கைருக்காகவும் துஆ செய்ய வேண்டும். அவர்களுடைய துன்யாவுக்காகவும் துஆ செய்ய வேண்டும். அவர்களுடைய ஆக்கிரத்துக்காகவும் துஆ செய்ய வேண்டும். அதன் மூலமாக ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுப்பான் அல்லாஹு தஆலா. அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்ல நிலைமைகளை ஏற்படுத்தி கொடுத்தருள்வானாக. அவர்களுடைய ஈமானையும் அக்லாக்கையும் பாதுகாத்தருள்வானாக. அவர்களுடைய துன்யாவையும் ஆக்கிராவையும் சிறப்பாக்கி அருள்வானாக. ஆகிரு தாவானாக.